ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டப் பணிகள் சார்பில் ஊட்டச்சத்து மாத விழா விழிப்புணர்வு உணவு கண்காட்சி நடைபெற்றது. முன்னதாக இதனை மாவட்ட ஆட்சியர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து உணவுப் பொருட்களை ருசி பார்த்தார். பின்னர் நடைபெற்ற ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்த நிலையில் பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்றது. பேரணியில் ஏராளமான அங்கன்வாடி பணியாளர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டு பேரணியாக சென்றனர். காஞ்சிபுரத்தில் தீபாவளி 2024 விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனையினை மாவட்ட ஆட்சியர், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். கோ ஆப்டிக்ஸ் என அனைவராலும் அழைக்கப்படும் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் 89 ஆண்டுகளாக சேவை புரிந்து வருகிறது. கைத்தறி ரகங்களின் விற்பனையை அதிகரிக்க தமிழக அரசு பண்டிகை காலங்களில் சிறப்பு தள்ளுபடி அறிவித்து வருகிறது. அவ்வகையில் காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி போர்ட் நிறுவனம் கடந்த ஆண்டு 1.15 கோடி ரூபாய் விற்பனை மேற்கொண்டு இந்த ஆண்டு தீபாவளி சிறப்பு விற்பனையை இன்று துவங்கியது. இந்த பண்டிகை கால சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, MP செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தரி கேளரசன் மற்றும் மேயர் மகாலட்சுமி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விற்பனையை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கொப்பரை விலை கிலோவிற்கு 7 ரூபாய் விலை உயர்ந்து 117 ரூபாய்க்கு விற்பனையானது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு கொப்பரை 117 ரூபாய்க்கு விலை போனது. ஓமலூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலத்தில் 6622 கிலோ கொப்பரை 7,31,493 ரூபாய்க்கு விற்பனையானது. மேலும் இங்கு அனைத்து விவசாய விளை பொருட்களையும் இருப்பு வைப்பதற்கான வசதிகளும், இருப்பு வைக்கப்படும் விளை பொருட்களுக்கு கடன் உதவிகளும் வழங்கப்படுகிறது. இதனை விவசாயிகள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த் தெரிவித்தார். திருப்பாலைக்குடியில் 1 கிலோமீட்டர் தூரம் கடல் உள்வாங்கியதால் 100க்கும் மேற்பட்ட படகுகள் தரை தட்டி நின்றது. ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கு கடற்கரை கடலோர பகுதியான திருப்பாலைக்குடியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை கடல் உள்வாங்கியது. இதனால் நங்கூரமிட்டு நின்ற 100க்கும் மேற்பட்ட படகுகள் தரை தட்டி நின்றன. மேலும் கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரைக்கு வர முடியாமல் அவதியடைந்தனர். காற்றின் சுழற்சி காரணமாக செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை கடல் உள்வாங்குவதும் பின்பு இயல்பு நிலைக்கு திரும்புவதும் அவ்வப்போது நடக்கும் நிகழ்வு என மீனவர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் திருப்பாலைக்குடியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை கடல் உள்வாங்கியதால் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்கள் படகுகளை கரைக்கு கொண்டு வர முடியாமல் பாதிக்கப்பட்டனர். குமரி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இந்து தமிழக கட்சி மாநில செயலாளர் ஈசான சிவம் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அரசுக்கு சொந்தமான ஆரச்சார் நிலத்தை தனிநபர் வீட்டுமனையாக்கி விற்பனை செய்வதை தடுக்க தவறியதாக தமிழக அரசை கண்டித்து குமரி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இந்து தமிழக கட்சி மாநில செயலாளர் ஈசான சிவம் மண்ணெண்ணெய் தன் மீது ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்தார். அப்போது போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது. இங்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் வருகை தருவதால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை கட்டுப்படுத்தும் விதமாக கொடைக்கானல் நகர் பகுதிகளாக இருக்கும் அண்ணா சாலை, ஏரி சாலை, பாம்பார்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காவல் அதிகாரிகளுடன் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வண்ணம் வாகனங்களை நிறுத்த அறிவுறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் சங்க உறுப்பினர்களிடையே ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது.
கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தூங்கிக் கொண்டிருந்த நபர்கள் மீது போலீசார் திடீர் தடியடி நடத்தியதில் ஆதரவற்ற பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஆதரவற்ற 100க்கும் மேற்பட்டோர் தூங்குவது வழக்கம். பேருந்து நிலையத்தில் தூங்கி பணிக்கு சென்று மீண்டும் இரவில் வந்து தங்குவதை இவர்கள் வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த நிலையில் திடீரென தூங்கிக் கொண்டிருந்த மாற்றுத்திறனாளி மற்றும் ஆதரவற்றவர்கள் மீது போலீசார் திடீரென இங்கு தூங்கக்கூடாது என தடியடி நடத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். இதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென கோயம்பேடு பேருந்து நிலையம் முன்பு முகப்பு வாசலில் அமர்ந்து போலீசாரை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்குள்ளே பேருந்துகள் செல்ல முடியாமல் சாலையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த உயரதிகாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். போலீசாரின் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட நபர்கள் மீண்டும் பேருந்து நிலையத்தின் உள்ளே படுக்க அனுமதிக்கப்பட்டதால் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டியிலிருந்து கேரளாவிற்கு கடத்தலுக்காக வைக்கப்பட்டிருந்த 1 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருவேறு இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரேஷன் அரிசி மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பொன்ராஜ் தலைமையிலான போலீசார் நகர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வள்ளுவர் நகர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் மற்றும் செக்கடி தெரு பகுதியைச் சேர்ந்த செவத்தையா மகன் கண்ணன் ஆகியோர் ரேஷன் அரிசியை கேரளாவிற்கு கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரும் தலைமறைவான நிலையில் 1150 கிலோ எடை கொண்ட 23 அரிசி மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து கிழக்கு காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற இருவரையும் தேடி வருகின்றனர். சென்னையில் ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை திருவொற்றியூர் நந்திஓடைக்குப்பம் ரயில் நிலையம் அருகே ஆந்திர மாநிலம் குண்டூரில் இருந்து கஞ்சா கடத்தி வந்த நபர் கைது செய்யப்பட்டார். திருச்சியை சேர்ந்த மரிய ஜான் போஸ்கோ என்பவர் 17 கிலோ கஞ்சாவுடன் திருவொற்றியூர் பகுதியில் ரயிலில் இருந்து இறங்கி செல்ல முயற்சித்தபோது சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த அவரை வண்ணாரப்பேட்டை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். பின்னர் மரிய ஜான் போஸ்கோவை திருவொற்றியூர் காவல் நிலையம் அழைத்து வந்து கஞ்சாவை பறிமுதல் செய்து புழல் சிறையில் அடைத்தனர். மரிய ஜான் போஸ்கோ மீது திருச்சி KK நகர், ராம்ஜி நகர், திருப்பூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் குற்ற வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கூட்டணி இல்லாமல் திமுக தனித்து வெற்றி பெற முடியுமா என திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் MP விஜயகுமார் பேசியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அதிமுக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம், அதிமுக மாணவரணி செயலாளர் SR. விஜயகுமார், திரைப்பட நடிகையும் தலைமை கழக பேச்சாளருமான பபிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது கூட்டத்தில் பேசிய தலைமை கழக பேச்சாளர் பபிதா, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாணவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி உள்ளனர் என்றும் குற்றம் சாட்டி பேசினார். அதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் MP விஜயகுமார், திமுக 11 கட்சிகளுடன் கூட்டணி வைத்துள்ளது எனவும் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தனித்து தேர்தலை சந்திக்க திமுக தயாரா என கேள்வி எழுப்பி பேசினார். இந்த கூட்டத்தில் அதிமுக மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளைக்கழக நிர்வாகிகள், மக்கள் பிரதிநிதிகள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.